வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் பிளாகர்னால் என்ன, ஸோ அதில் எப்படி நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்போம். ஸோ இந்த பிளாகர் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாகர் அப்படிங்கிறது நம்ம ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். அதாவது பிளாகிங் சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது லைவ் ஜேர்னல், வேர்ட் ப்ரெஸ், ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த பிளாகிங் சம்மந்தமான சைட்ஸ் தான். அதில் பிளாகர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹை ப்ரியாரிட்டியாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சைட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பிளாகர் வந்து கூகுளுடைய ப்ராடக்ட். ஸோ இப்போ பிளாகரில் நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். அடுத்ததான் இந்த பிளாகரில் நம்ம ஒரு ஃபன் சம்மந்தமாகவோ இல்லை எஜுகேஷன் சம்மந்தமாகவோ, சினிமா, சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், இது இந்த மாதிரி எந்த வகையான கேட்டகரி சம்மந்தமாகவும் நம்ம இதில் ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ண முடியும். பிக்சர்ஸ், வீடியோஸ், இதில் ப்ளகின்ஸ் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே இதில் நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் பிளாகரில் எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், அதில் நம்ம எந்த மாதிரி கேட்டகரியில் டொமைன் நேம் வர மாதிரி செட் பண்ணலாங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். முதல்ல பிளாகருக்கு நம்ம எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் பிளாகர் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா www.blogger.com இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே அட்ரஸ் பாரில் www.blogger.comனு அடிச்சிங்கனாலே இந்த மாதிரி ஜிமெயில் பேஜோட மெயில் ஐடி லாகின் பேஜுக்கு தான் போகும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாகர் வந்து கம்ப்ளீட்டாக கூகுள் ப்ராடக்ட். ஸோ அதனால் நீங்கள் பிளாகருக்குன்னு தனியாக அக்கௌண்ட் எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்லை, உங்களுடைய ஜிமெயில் ஐடி இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணி சில பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அக்கௌண்ட் சைன்இன் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கூகுளில் போய்ட்டு பிளாகர்னு கொடுத்து சர்ச் பண்ணோம், blogger.com யூஆர்எல் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய ஜிமெயில் பேஜ் தான் போகும். ஸோ நம்மளுடைய மெயில் ஐடி இருந்தாலே போதும், இதில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். அதாவது ஜஸ்ட் இதுக்குள்ளே லாகின் ஆகிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏர்ன் மணி ஃப்ரம் வெப்சைட்ஸ், ஈஸி இன்டர்நெட் ஜாப்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரியான சில வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த சைட்டை காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிளாகரில் க்ரியேட் பண்ணக்கூடிய சைட்ஸ் எல்லாமே blogspot.in அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம செபோசா சைட் பார்த்துட்டிங்கன்னா செபோசா.in அப்படின்னு இருக்குது. இன்னும் சில சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே தினமலர் நியூஸ் சைட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், தினமலர்.com. ஸோ இதெல்லாமே தனித்தனியாக ஓன் வெப்சைட்னு சொல்லுவாங்க. அதாவது பர்சனலாக டொமைன் வாங்கி இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுவாங்க. தெரியுதுங்களா? தினமலர்.com, thehindu.com. இன்னும் சில எஜுகேஷன் சைட்லாம் பார்த்துட்டிங்கன்னா .org இந்த மாதிரிலாம் இருக்கும். கவர்மெண்ட் சைட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா gov.in இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய சைட்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த பிளாகரில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய சைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி blogspot.in அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஏர்ன் மணி ஃப்ரம் _websites.blogspot.in, weightlosswell.blogspot.in. ஸோ இப்போ பாருங்கள், இது பிளாகரில் நம்ம ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண வெப்சைட் தான். இதில் நம்ம சைடில் ப்ளகின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பிக்சர்ஸ், போஸ்டெல்லாம் போட்டிருக்கோம். தெரியுது இல்லைங்களா? இதிலே நம்ம ஆட்ஸும் ரன் பண்ண முடியும். அதுலேருந்து நம்ம இதில் ஏர்னிங்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போது பிளாகர் பற்றி இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
பிளாகர் கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இதில் நம்ம எல்லா கேட்டகரியிலையும் ஒரு நியூஸ் அல்லது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஒரு சினிமா சம்மந்தமான நியூஸோ அல்லது எஜுகேஷன் சம்மந்தமான நியூஸோ நீங்கள் எது வேணாலும் இதில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது நான் ஆல்ரெடி இதில் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு புதுசாக இதில் நீங்கள் ஒரு மெயில் ஐடி மூலமாக எப்படி லாகின் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.